Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜார் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 32. வராந்தாவில் திலீபனும் மேஜரும் நின்று கொண்டிருந்தார்கள். மேஜரும் திலீபனும் எப்பொழுது நுழைந்தார்கள் என்பதே தெரியவில்லை. திலீபனை பார்த்ததும் சீதாவுக்கு தைரியம் குறைய ஆரம்பித்தது. தலையை கவிழ்ந்தபடியே, உங்களையும் ஆனந்தியும் பார்த்து போக வந்தேன் என்று அடக்கமாக சொன்னாள். உங்களையும் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது சீதாவின் ஆசையெல்லாம் அந்த வார்த்தையில் பொதிந்து நின்றது. ஆனால் திடீரெனோ சீதாவின் ஆழமான அன்பை புரிந்து கொண்டவனாகவே தெரியவில்லை. வெறுப்போடு சீதாவை பார்த்தேன். உன்னை எங்கே யார் வர சொன்னது? போவலியே என்றான். சீதா அசையாது பேசாது நின்றாள். போவலியே, ஐ சே கெட் அவுட். சீதா நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் திலீபனின் கண்களை கவனித்தன. எந்த கண்களுக்கு சீதா தன் இதயத்தை ஆன்மாவை இழந்து அடிமையானாலோ அந்த கண்களின் கவர்ச்சி அங்கு இல்லை. எந்த கண்களை பார்க்கும் போதெல்லாம் சீதாவின் இதயம் ஆசையால் பட்பட் என்று அடித்துக்கொள்ளுமோ, மார்பு விம்மி எழுந்து அடங்குமோ, அந்த காந்த சக்தி அந்த கண்களில் இல்லை. சீதா கூர்ந்து கவனித்தால். திலீபன் ஆத்திரத்தோடு, என்ன அப்படியே முழிச்சு பார்க்குற, நடவலிய என்றான். நீங்களா இப்படி பேசுகிறீங்க? அதுவும் என்னை பார்த்தா பேசுகிறீங்க? நீங்கள் அடியோடு மாறிட்டீங்க. மனிதர்களுக்கு ஆசைகள் மாறும், குணமும் மாறும், ஆனால் அவர்களுடைய கண்களும் பார்வையும் கூடவா மாறும் என்று புலம்பினாள் சீதா. இதுவரை பேசாதிருந்த மேஜர் முதன்முறையாக பேசத் தொடங்கினார். தமது வயதுக்கு தகுந்த கண்ணியத்தை வரவழைத்து கொண்டு, சீதா, திலீபனோட எந்தவித மாற்றமும் இல்லை, நீயாவே ஏதாவது நினைக்கிற, நீ உடனே வீட்டுக்கு போயிடுறது தான் நல்லது என்று சொல்லி சீதாவை அழைத்து போக நெருங்கினார். திலீபன் ஏறெடுத்தும் சீதாவை பார்க்கவில்லை. அப்படியே தலையை குனிந்தபடி ஆனந்தி இருக்கும் அறைக்கு நோக்கி நடந்தான். அப்பொழுது மல்லிகை மனம் மிதந்து வந்து சீதாவை தாக்கிற்று. சீதா வேதனையோடு வெளியேறினாள். வீட்டின் வெளிப்புறம் வந்து காரில் ஏறி உட்கார்ந்ததும் வீட்டின் உட்புறத்திலிருந்து ஒரு இரைச்சல் கேட்டது. யாரோ ஓடுவது போலவும் இருவர் துரத்துவது போலவும் கேட்டது. சீதாவின் காரை ஸ்டார்ட் செய்தான் டிரைவர். சீதா வீட்டின் உட்புறம் திரும்பினாள். ஆனந்தி ஓடி வந்து கூச்சலிட்டாள். இந்த வீட்டு பக்கம் வராத, தயவுசெய்து இந்த வீட்டு பக்கம் வராத, பூண்டு இல்லாமல் வெளியே செல்லாத. இந்த எச்சரிக்கை வார்த்தைகளை ஆனந்தி கூறி முடித்தவுடன் திலீபன் ஆனந்தியை தரதரவென்று உள்ளே இழுத்துச் சென்றான். சீதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனந்தி என்பவள் நல்லவளா? திலீபன் கெட்டவனா? ஆனந்தியை திட்டுவதா இல்லை அவளை போற்றுவதா என்று குழப்பத்தோடு சீதா வீடு வந்து என்னிடம் எல்லாம் சொன்னாள். எனக்கு நடந்ததை கேட்டு குழப்பம்தான் ஏற்பட்டது. ராமநாதன் நீதிபதி மணிவாசகத்திடம் சொல்லி வந்த வாக்குமூலத்தை சற்று நிறுத்தி கொண்டான். நீதிபதியும் வக்கீல்களும் இந்த விசித்திர நிகழ்ச்சியை கேட்டபின் என்று பெருமூச்சு விட்டார்களே அல்லாமல் வேறொன்றும் பேசவில்லை. ஆனந்தியின் வீட்டுக்கு சீதா சென்று திரும்பிய விவரங்களை பற்றி ராமநாதன் கூறிய பின்பு சில வினாடி கோர்ட்டில் அமைதி நின்று நிலவியது. ப்ராசிக்யூட்டிவ் வக்கீல் ராமநாதனை ஒரு கேள்வி கேட்டார். சார் ராமநாதன், நீங்கள் பிஏபிஎல் படித்த வக்கீல், சட்டம் தெரியாதவர் அல்ல. உங்கள் வாக்கு மூலப்படி பார்த்தா திலீபன் வீட்டை திறந்து சென்றதிலிருந்து எத்தனையோ மனத்தை கலக்கும் விஷயங்கள் நடந்திருக்கின்றன. சட்டப்படி ஏன் எந்த நடவடிக்கையும் நீங்களோ உங்கள் மாமாவோ மேஜர் மாயநாதன் மீது எடுக்கல? ராமநாதன், நாங்கள் போலீஸில் உதவியை நாடி இருக்கலாம், அல்லது நானே முரட்டுத்தனமாக மேஜரிடம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை பிரச்சனைங்க நிகழ்ச்சிகள் நம்ம நேரடியாக வந்து தாக்கும்போது நாம் மனம் குழம்பி விடுறோம். திலீபன் சகோதரன், மேலும் சீதா மீது உயிரையே வச்சுருந்தா. திலீபனின் தாய் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தா. அன்பு தடைகள் பல சூழ்ந்து எங்களை எல்லா விதத்திலும் கட்டி போட்டு விட்டன. காலம் மாறும், அதோடு திலீபன் மனமும் மாறாதா? எல்லா சிக்கல்களும் இயற்கை சரி செய்து விடாதா என்ற ஆசையும் நம்பிக்கையும் என்னை பேசாமல் இருக்க செய்தன. கோர்ட்டின் உதவியால் மேஜர் மாயநாதனையும் ஆனந்தியையும் திலீபனையும் அவமானப்படுத்தக்கூடுமே அல்லாமல் அவர்கள் மனத்தை மாற்ற முடியுமா? எங்களுக்கே பூர்ணமாக புரியாத ஒரு விவகாரத்தில் நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையை எடுத்துக்கொள்வது என்றான். ஆல்ரைட் ராமநாதன், உங்கள் வாக்குமூலத்தை தொடருங்கள் என்றார் நீதிபதி. ராமநாதன் கூறினான். சீதா என்னிடம் அடையாறு வீட்டில் அவளுக்கு நிகழ்ந்ததாக கூறிய பின்பு ஆனந்தி என்ற அந்த பெண்ணை வெறுப்பதா திலீபனை வெறுப்பதா என்று எனக்கு புரியல. திலீபனை பார்க்கவோ அவன் தங்கியிருந்த அடையாறு பங்களாவை நெருங்கவோ எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த வீட்டு நடவடிக்கைகளை பற்றி அங்கு வேலை பார்த்து வந்த ரங்கன் மூலமாக அவ்வப்போது தெரிஞ்சு கொண்டோம். சீதாவை ஆனந்தி இருக்கும் வரைக்கும் அழைத்து வந்ததற்காக ரங்கனை கடுமையாக மேஜர் திட்டினாராம். அதிலிருந்து ரங்கன் அந்த வீட்டில் எங்கள் ஒற்றனாக மாறினான். மாலை 6 மணிக்கு மேல் ரங்கன் அந்த வீட்டில் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பது தெரியும். ஒரு நாள் விடையற்காலையில் நான் அரை தூக்கத்தில் இருந்தபோது என்னை படுக்கையிலிருந்து அவசரமாக சீதா வந்து எழுப்பினாள்.
சீதா என் படுக்கை அறை பக்கம் வந்ததே கிடையாது. என்னை தொட்டு எழுப்பியது எப்போதுமே கிடையாது. அவள் முகம் கலக்கத்தோடும் கலவரத்தோடும் காணப்படவே, என்ன சீதா, என்ன நடந்தது என்று பதற்றத்தோடு கேட்டேன். சீதா நெறித்த புருவத்துடன் பின்னிய விரல்களுடன், ரங்கம் வந்திருக்கிறான், அவசரமாக உங்களை பார்க்க வேண்டுமா, என்ன விஷயம்னு கேட்டேன், உங்களிடம் தான் சொல்ல வேண்டுங்கிறான். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா என்னமோ புரியல என்று பதறினார். பதறாத, திலீபனுக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காது, அவன் சந்தோஷம் தான் இருப்பான் என்று கூறி படுக்கை விட்டு எழுந்து நடுகாலுக்கு வந்தேன். ரங்கன் முகத்தில் பீதியோடு நின்றிருந்தான். அவன் கைகள் நடுங்கியபடி இருந்தன, அவன் உதடுகள் துடித்தபடி இருந்தன, அவன் விழிகள் மருண்டு அங்குமிங்கு ஓடி இருந்தன. ரங்கா, என்ன நடந்தது என்று அவனை கேட்டேன். அவன் அஜமா என்று முணுமுணுத்தானே தவிர மேற்கொண்டு அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் மூச்சு மட்டும் பலமாக சப்தம் செய்தபடி வந்து போய் கொண்டிருந்தது. எண்ணங்களை வெளிப்படுத்த வார்த்தைகளை இன்றி தவிக்கிறான் என்று தெரிந்தது. பிறகு சமாளித்து கொண்டு, நான் இங்கே அந்த வீட்டுக்கு போக முடியாது மாச்சமா, போக முடியாது என்றான். ஏன் ரங்கா, நீங்கள் வந்து தகவல் கொடுப்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இல்லை உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்களா என்று கேட்டேன். அவங்க வேலையை விட்டு நீக்க தேவையில்லை ஆச்சுமா, அவங்க என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் நான் போக மாட்டேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சின்னு போல இருக்காச்சுமா, நீங்கள் யார் அந்த வீட்டு பக்கம் போகவே போகாதீங்க என்று கூறிவிட்டு நடுங்கினான். சீதா கவலையோடு, ரங்கா, அவருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே என்று கேட்டாள். ரங்கன் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு, எனக்கு ஒன்றுமே வழங்கலிங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி மேஜரை தவிர ஒன்றுமே சொல்ல முடியலைங்க, மேஜர் முழு அயோக்கியன்னு திட்டமாக சொல்லலாம். ஒரு சமயம் ஆனந்தி அம்மாவை பார்த்தா நல்லவங்களாக தெரியுது, இன்னொரு சமயம் அவங்கள பஜாரின்னு தான் சொல்ல தோணுது. மேலே பேச தயங்கினான் ரங்கன். சீதாவை அவன் பார்த்த விதத்திலிருந்து அவள் முன்னிலையில் விஷயங்களை விவரிக்க யோசிக்கிறான் என்று தெரிந்தது. நான் சீதாவை அர்த்தத்தோடு பார்த்தேன். அவளுக்கு திலீபனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்த போதிலும் என்னுடைய முகக்குறிப்பை புரிந்து கொண்டு வெளியேறினாள். நான் ரங்கனை நடுஹாலில் அடுத்த தனி அறைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கே வந்ததும் ரங்கன் ஓரளவு அமைதி அடைந்தான். ரங்கா, என்னப்பா நடந்தது என்று கனிவோடு கேட்டேன். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலைங்க, நேற்றுக்கு பிற்பகல் 3 மணிக்கு மேஜரும் அவர் மகளும் தனியாக அறையில் இருந்தாங்க. அப்போ தான் நான் அங்கே போனேங்க. என் ஸ்நேகிதன் ஒருத்தனுக்கு திருவான்மியூரில் கல்யாணம்ங்க. சாயங்காலமே போகணுன்னு லீவு கேட்டானுங்க. மேஜர் ரொம்ப சந்தோஷத்தோடு லீவு கொடுத்துட்டாரு. நான் அறை விட்டு வெளியே போகிறப்போ மேஜர் சொன்னது, ரங்கன் இன்றைக்கி சாயந்தரம் வீட்டில் இல்லாமல் இருப்பது நல்லது தான், இன்றைக்கி மட்டும் நம்ம சோதனைக்கு வெற்றி கிடச்சிட்டா அப்புறம் திலீபனை பற்றி கவலையப்பட வேண்டாம். உடனே ஆனந்தி, அவருக்கும் நாம் செய்யப்போவது தெரிஞ்சு போச்சுன்னு தோணுது, அவர் அறையை விட்டு வரவே மாட்டேங்கிறாரு, அவர் அறையை தாளிட்டபடியே இருக்குது என்ன. மேஜரும் மகளும் பேசினதை அப்போ நான் பெருசாக நினைக்கலிங்க. வீட்டுக்கு போனதும் சைக்கிளை எடுக்க போனேனுங்க. சைக்கிளில் எப்போவுமே வராந்தா பக்கம்தான் இருக்கும். வராந்தாவில் போகிறப்போ திலீப் அஜமானோட ரூமை தாண்டி போனேன். அப்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேங்க. அவர் கட்டிலில் தேவாங்கு மாதிரி தொங்கி போய் படுத்திருந்தாருங்க. முகமெல்லாம் வெளுத்த சவம் மாதிரி இருந்ததுங்க. ஜன்னல் வழியாக நான் எட்டி பார்க்குறத அவர் பார்த்துட்டாருங்க. அவர் ஏதோ பேசினாருங்க, ஆனால் வார்த்தை வரலிங்க. ஊமை ஜாடையாக இருந்தது. தான் ஜன்னலை விட்டு திரும்புகிறப்போ அவர் கையை நீட்டி ஜாடையில் என்ன அங்கேயே இருக்க சொன்னாருங்க. அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சாருங்க. படுத்தவர் எழுந்திரிச்சு உட்காரவே 2 நிமிஷம் ஆச்சுங்க. அப்புறம் குழந்த மாதிரி தத்தி ஜன்னல்கிட்ட வர தவிச்சாருங்க. படுக்கையிலேருந்து ஜன்னலுக்கு வரதுக்குள்ளே 3 முறை கீழே விழ இருந்தாருங்க. ரத்தமெல்லாம் கொட்டி போன வெறும் சதை பொத்துன எலும்பு கூடு மாதிரி இருந்ததுங்க. அவரை பார்க்க ஜன்னல்கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூச்சு முட்டி போச்சுங்க. ஏதோ ஒரு மயில் ஓடி வந்த மாதிரி ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு, ரங்கா, உடனே கடைக்கு போய் ஒரு பழம் பூண்டும் கந்தசஷ்டி கவசம் வாங்கியாரையான்னு கேட்டாருங்க. சரிண்ணே, எங்கிட்ட பணம் இல்லை, நாளைக்கு தர்றேன், சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு, மேஜருக்கும் அந்த பாழா போனவளுக்கும் தெரியக்கூடாதுன்னாரு. எனக்கு ஒரே சங்கடமாக இருந்ததுங்க அவரை பார்த்து. சாயந்தரம் கல்யாணத்துக்கு போகிறேன், காலையில் வாங்கிட்டு வரேனுங்க. திலீப் ஐயா முகம் அப்படியே பயத்தில் வெளியில் போச்சுங்க. ஐயோ, காலை வர தாங்க முடியாது ரங்கா, புஸ்தகத்தையும் பூண்டையும் விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே சாஞ்சிட்டாருங்க. அத்தியாயம் 33. ரங்கன் தொடர்ந்து சொன்னான். கந்தசஷ்டி கவசத்துக்கும் பூண்டுக்கும் என்ன இம்புட்டு அவசரப்படுறான்னு புரியலைங்க. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அடையாறு பலதர் கடையில்
பூண்டு ஒரு 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 பழம் வாங்கிட்டு பையில் போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற பொட்டல கடையில் புஸ்தக கடையில் கவசம் இருந்ததான்னு கேட்டேன். இப்போ இல்லை, நாளைக்கு வா தர்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்கு போனேன். திலீப் ஐயா சொன்ன வேலையில் மறந்து போயிடுச்சுங்க. நேராக கல்யாணத்துக்கு போயிட்டேன். விருந்து சாப்பிட்டு சீட்டாட்டத்தில் பொழுது போனதே தெரியலிங்க. ராத்திரி மணி 10 தான் எனக்கு பூண்டு போட்டெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. என் வீட்டு ஞாபகம் வந்துச்சு. உடனே ராவோ சைக்கிளில் வீட்டுக்கு புறப்பட்டேன். அடையார் வரவும் மணி 11 ஆகிடுச்சு. இன்னும் 2 மைல் சைக்கிளில் போவானே, பங்களாவில் தூங்கிடலாமான்னு நினச்சி சைக்கிளை காம்பவுண்டுக்குள்ளே விட்டேன். வேலைக்காரங்க ராத்திரி பங்களாவில் தங்குறத மேஜர் அனுமதிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால சத்தம் இல்லாமல் வெளிப்புற வராண்டாவில் படுத்தேன். படுத்த 5 நிமிஷம் இருக்குங்க, வீணை சத்தம் கேட்டுங்க. என்னடா அது நடுநிசையில் வீணை சத்தம்னு எந்திரிச்சேன். நான் படுத்திருந்த இடத்த அடுத்த அறையில் வெளிச்சம் தெரிஞ்சுதுங்க. ரூம்குள்ளார சிவப்பு வெளிச்சம், சுவரெல்லாம் ரத்த நிறமாக தெரிஞ்சுதுங்க. மேஜர் சட்டை இல்லாமல் மல்லிப்பூ மாலையை போட்டுக்கிட்டு உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருந்தாருங்க. பார்க்குறதுக்கு படா தமாஷா இருந்துச்சுங்க. எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா படம் வந்துருச்சுங்க. படமாக இல்லைங்க, படத்து ஃப்ரேமுக்குள்ளே இருந்து ஒரு பொம்பளை எட்டி பார்க்குறாப்புல இருந்ததுங்க. அவ்வளோ உசுரோடு இருந்ததுங்க அந்த படம். பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு பூண்டு போட்டணும் ஞாபகம் வந்துச்சு. அதை கொண்டு போய் திலீப் ஐயாக்கிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தேன். அவர் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கொண்டு வர சொன்னார். கவச புஸ்தகம் வாங்கியார் இல்லையே, திட்டினாரான்னு என்ன செய்கிறான்னு பார்த்தேன். எதுக்கு அவர் ரூமுக்கு போய் பார்ப்போம்னு நடுகால் பக்கம் போனேன். கதவு விரிய திறந்து கிடந்துச்சுங்க. வீடு பூராவும் மல்லிகைப்பூ வாசம் கம்முன்னு வந்துச்சு. மெல்ல நடந்து திலீப் ஐயா ரூம் வரைக்கும் வந்தேன். அரைக்குள்ளார பார்த்தேன். ஆனந்தி அம்மா இல்லைங்க, ஐயா தான் படுக்கையில் கிடந்தாருங்க. முனகிக்கிட்டே இருந்தாருங்க. முருகான்னு முனகிக்கிட்டே இருந்தாருங்க. பாவமாக இருந்ததுங்க. பூண்டு பொட்டலத்தையும் படுக்கையில் விட்டாருங்க. அதே சமயத்தில் யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்சிருங்க. வீணை சத்தம் பலமாக கேட்டுதுங்க. யாரும் என்னை பார்க்கக்கூடாதுன்னு அங்கேயே சாக்கு மூட்டை தட்டு முட்டு சாமான்கள் போட்ட இருந்த மறைவுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாருங்க. வீணை சத்தம் மாறி வீணையிலேருந்து ஏதோ ஊழையிடுற சத்தம் மாதிரி கேட்டுதுங்க. எனக்கு ஒரே கிளியாக போச்சுங்க. அடுத்த வினாடி மல்லிப்பூ வாசம் அடியோடு நின்று போச்சுங்க. வேறு வாடை வீடு பூரா வீசிச்சுங்க. நெருப்பில் ஏதோ மாமிசம் சொல்கிற வாடை. மறைவிலேருந்து வெளியே வரவே எனக்கு பயமாக இருந்ததுங்க. பதுங்கி இருந்து இடத்துலையே இருந்து தெங்கோடி கதவு பக்கம் பார்த்தேன். ஆனந்தி அம்மா கதவு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்துட்டாங்களோன்னு என் மனசு திக்குன்னு அடிச்சிட்டு இருந்தேன். ஆனந்தி அம்மா அடி மேலே அடி வச்சு நடந்து வந்தாங்க. அந்த அம்மா இடுப்புக்கு மேலே துணியே இல்லைங்க. அவங்க கையை நீட்டிக்கிட்டு ஏதோ கையால் தேடுற மாதிரி நடந்து வந்தாங்க. அவங்க கண்ணு 2ம் மூடி இருந்துச்சுங்க. ஆனந்தி ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடந்து வந்தாங்க. நான் மறைஞ்சிருந்த இடம் வந்ததும் அப்படியே நின்றுட்டாங்க. அவங்க கையை 2ம் அசைஞ்சு ஏதோ தேடுற மாதிரி தேடிச்சுங்க. என் தலைமையில் அவங்க கை பட்டுடுமோன்னு பயந்து கிடந்தேன். ஆனால் அவங்க நகர்ந்துட்டாங்க. திலீப் ஐயாவோட அறக்கதவுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. வீணையிலிருந்து வந்த ஊழச்சத்தம் அதிகமாகிட்டே போச்சு. அறக்கதவு திறந்துச்சுங்க. ஆனந்தி அம்மா உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளேருந்து முருகான்னு சத்தம் உரத்து கேட்டது இல்லைங்க. அதோட ராத்திரி வேலையில் வீட்டு மேலே நின்றுக்கிட்டு பூனை அழுகிற மாதிரி அழுக கேட்டுதுங்க. வீணை ஒரு பக்கம், முருகான்னு ஒரு சத்தம் ஒரு பக்கம், அழுக ஒரு பக்கம், 3 சேர்த்து படம் கிளியாக போச்சுங்க. திடீர்னு கதவு திறந்துச்சுங்க. ஆனந்தி அம்மா வெளியே வந்தாங்க. அவங்க கண்ணு கொள்ளிக்கட்ட மாதிரி மின்னிச்சுங்க. பூண்டு யாரு கொண்டு வந்தது பூண்டு அப்படின்னு கூச்சல் போட்டாங்க. நான் அப்படியே நடுங்கி நின்னேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, திலீப் ஐயாவுக்கு நேரம் இருந்த ஆபத்து தப்பி போயிடுச்சுங்க. ஆனந்தி மறைஞ்சு உடனே என் தோள் மேலே ஒரு கை விழுந்த மாதிரி இருந்துங்க. திரும்பினேன். யாரும் இல்லைங்க. முதுகு பூராவும் நெருப்பாக எரிஞ்சுதுங்க. என்னை சுற்றி யாரோ சிரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஆள் இல்லை. ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். பார்த்தது கனவால் நிஜமான நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலைங்க. ரங்கன் சொன்னதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு பிரமை என்று புரியவில்லை. அவனை அடையாறு வீட்டுக்கு போய் பார்த்து வரும்படி சொன்னேன். அவன் அந்த பக்கம் போக மறுத்து விட்டான். மறுநாள் எங்கள் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்றும் எங்கள் வீட்டு வேலைக்காரனை அனுப்பினேன். அவன் அடையாறு வீட்டு பூட்டப்பட்டிருக்கிறது என்றும் மேஜர் ஆனந்தி திலீபன் மூவரும் வெளியூர் போய்விட்டனர் என்றும் அவர்கள் வீட்டிற்கு பால் ஊற்றும் பால்காரன் தெரிவித்ததாக சொன்னான். ரங்கன் என்னிடம் கூறியதை நான் சீதாவிடம் சொல்லவில்லை. நாட்கள் பல கடந்தன. திலீபனை பற்றிய தகவல் எதுவுமே தெரியல. ஊட்டிக்கு மேஜர் சென்றாரா, அவர் எங்கே தான் போயிருப்பார், ஒன்றும் புரியவில்லை. மாமா ராமலிங்கம் சென்னை பக்கமே வருவதில்லை என்று பிடிவாதமாக எழுதிட்டார்.
திருச்சியிலிருந்தே சென்னையில் குடும்ப செலவிற்காக என்ற ரூபாய் டிராஃப்டாக அனுப்பிவிட்டார். திலீபனின் தாய் தன் துக்கத்தை மனத்திலே வச்சிருந்தால நோய்வாய்ப்பட்டாங்க. அலங்கோலமான வீட்டில் தலைவனாக நான் உலவி வந்தேன். ஒரு மாதமான பின்பு கூட ஒரு தகவலும் கிடைக்கல. சீதாவுக்கு கவலை அதிகமாகிடுச்சு. சீதா என்னிடம் அழவே ஆரம்பிச்சு விட்டா. திலீபின் உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுறாதே, அவரை பற்றி ஒன்றும் தெரியவில்லையே என்று தவித்தா. எனக்கு உள்ளூர் அந்த பயம் இருக்க தான் செய்தது. ஆனால் அதை நான் வெளிக்காட்டிக்கல. அதெல்லாம் ஒரு நாளும் ஏற்படாது, கவலைப்படாத சீதா, எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று தேர்தல் கூறி வந்தேன். ஒரு நாள் இரவு சாப்பாடான பின்பு நான் படுக்க போகையில் வீட்டின் வெளிப்புறத்தில் சைக்கிள் மணியை சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தேன். தந்தி பியூன் நின்றுருந்தான். தந்தி குற்றாலத்தை அடுத்த ஊரிலிருந்து என் பேருக்கு வந்திருந்தது. அதில் உங்கள் சகோதரன் திலீப் ஆபத்தான நிலையில் இருக்கிறான், உடனே வரவும் டாக்டர் சந்தோஷம் என்று எழுதியிருந்தது. தந்தியை பார்த்தது என் கைகள் நடுங்கின. சீதா தந்தியை பார்த்தால் அவள் உயிரே போயிடும் என்று பயந்தேன். அவளிடம் உண்மையை தெரிவிக்காமல் செய்ய வேண்டியது செய்ய வேண்டும் முடிவுக்கு வந்தேன். என் வேதனையை மறைத்து கொண்டு முகத்தில் குதூகலத்தை வரவழைத்து கொண்டேன். சீதாவிடம் குற்றாலத்தில் திலீப் இருக்கான், என்னை வரும்படி தந்தி அடிச்சிருக்கிறான், நான் உடனே காரில் போகணுன்னு முழு பொய்யை சொன்னேன். சீதா, அப்படியா, அவரே தந்தி அடிச்சிருக்காரா? எங்கேயா அந்த தந்தி, அதை நான் படிக்கணும் என்று துடியாக துடிச்சா. அசட்டு பண்ணா இருக்கியே, நாளை சாயந்தரத்தில் திலீபத்தை பார்க்க போகிறேன், தந்தியை பார்ப்பானே, பர்ஸை எடுத்துகிட்டு வா, நான் உடனே கார் ஷெட்டுக்கு போய் காரை ரெடி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நேராக ஷெட்டுக்கு சென்றேன். சீதா பர்ஸை எடுத்து வர அவள் அறைக்கு சென்று விட்டால் நான் காரை எடுத்து வெளியே கொண்டு வரவும் சீதா பர்ஸோடு காரின் அருகில் ஓடி வந்தாள். இரவு வேளை காரை ஜாக்கிரதை ஓட்டி செல்லுங்கள் என்று அன்போடு எச்சரித்தாள். நான் போலி புன்னகையுடன் திலீபனை அழைத்து திரும்பும்போது நிச்சயமாக காரை ஜாக்கிரதை ஓட்டி வருவேன், கவலைப்படாத சீதா என்றேன். என் வார்த்தைகளை கேட்ட சீதாவின் முகம் வெட்கத்தால் குபீரென்று சிவந்தது. பாவம், அவள் தன் துன்பமெல்லாம் விலகிவிட்டது என்று நினைத்தால் போலும் குழந்தை உள்ளம் படைத்த அவளை ஏமாற்றுகிறோமே என்று நான் என்னையே நொந்து கொண்டேன். அவளுக்கு திலீபன் திரும்பி வரப்போகிறான் என்ற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் என்னிடம் தந்தியை பற்றி கேட்கவே மறந்துட்டாள். நானும் காரை ஓட்டி சென்றேன். காரு நகர ஆரம்பித்ததும் என்னை கவலை வந்து சூழ்ந்தது. திலீபனை எந்த நிலையில் வீடு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம்? அபாயமான நிலையில் வீடு திரும்பி வரும் திலீபனை பார்த்ததும் சீதாவின் மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்தபடியே காரை ஒரு 70 மைல் வேகத்தில் குற்றாலத்தை நோக்கி ஓட்டினேன். வேகமாக சென்னை நாகர்கோவில் செல்லும் ட்ரங்க் ரோட்டில் போய் கொண்டிருந்தேன். தலைக்கு மேலே ஆகாயத்தில் சந்திரன். செல்லும் வழியெல்லாம் டீக்கடை விளக்குகள் தோரணம் போல் தொடர்ந்து வந்தன. அதோடு என் சிந்தனை அலைகளும் தொடர்ந்தபடி வந்தன. விழுப்புரத்தை நெருங்கும்போது ஒரு ரயில்வே லெவல் கிராசிங் அடைந்திருந்தாலே என்னுடைய டூரை நிறுத்தும்படி ஆயிடுச்சு. ஆனால் என் சிந்தனை ஓட்டத்தை தடுக்க ஒரு தடை கதவு இல்லை. என் வாழ்வை நினைத்து பார்த்தேன். மாமா ராமலிங்கத்தின் வீட்டில் நான் கவலை இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். அமைதியாக நான் ஓட்டி வந்த கார் போல் அது சீராக போய்கொண்டிருந்தது. திடீரென்று என் வாழ்வு ஓட்டத்திலே ஒரு திருப்பம், ஒரு தடை, ஒரு குழப்பம். என் தந்தை இறந்தார். திலீபன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு சீதாவுக்கு நான் நிலை மாறி சீதா திலீபனை விரும்பினான். அதுவே சீதாவின் தந்தைக்கு பேரடியாக இருந்தது. தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு ஒருவாறு சீதாவை திலீபனுக்கு மணமுடிக்க இசைந்தார். புயல் ஓய்ந்து அமைதி நிலவியது போல தெரிஞ்சது. கல்யாண தேதி நெருங்கி வரும்போது திலீபன் வீட்டை விட்டு ஓடினது 2வது புயலாக இருந்தது. தொடரும்.